2, 3 நாளா ஒரே அலைச்சலா இருந்ததா, இன்னைக்கு தான் நல்லா தூங்குன மாரி இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் வேகமாவே வெயில் வந்துருச்சு போல. ஐய்யயோ! ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோன்னு நெனச்சேன். எந்திரிச்சு பார்த்தா 8 மணி தான் இருந்ததா. சரி ஓகேன்னு வெளில வந்தேன். அந்த சூப்பர் மார்க்கெட் அண்ணா வந்திருந்தாங்களா, "அத்த ஓடியாங்க என்னென்ன வேணும் வாங்கிக்கோங்க" அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கினேன். அப்புறம் அத்தை தான் ஷாம்பு, சோப்பு அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அத்தை அவங்களுக்கு டீலாம் போட்டு குடிச்சுட்டு பால் மட்டும் சிம்ல போட்டிருந்தாங்க. நான் எந்திரிச்சு செல்வாக்கு டீ போட்டு குடுத்துட்டு, எனக்கு கொஞ்சம் பால் மட்டும் எடுத்தாச்சு. கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் நெறையா இருந்ததா, எல்லாத்தையுமே ஊற வச்சு துவச்சு போட்டுட்டு இருந்தேன். அத்தை அதுக்குள்ளயே சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சாம்பார் தான் வச்சிருந்தாங்க. தோசைக்கு ஊத்திக்கலான்னு பட் யாருமே எனக்கு தோசை வேணாம், சோறு தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மட்டும் 3 தோசை ஊத்தி அப்படியே சாப்பிட்டுட்டு, ஒரு சின்ன வேலையா அத்தையும் மாமாவும் வெளில கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் மொளகாப்பொடி, மல்லிப்பொடிலாம் இருக்கும் அரைச்சிட்டு வரணும் அப்படின்னு. என் மிஷினு கொஞ்சம் ரொம்ப நூப்படிக்கிற மாரி இருந்தது. என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஒண்ணும் சரிப்பட்டு வரல. அதையும் குடுத்து விட்டுருந்தேன், போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க அத்தைன்னு. நைட்டு செல்வா சென்னை கிளம்புறானா, சரி ரெஸ்ட் எடுடா அப்படின்னு சொன்னேன். நம்ம சொல்றது எங்க கேட்குறேன், புல்லு வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனி அவனா கரையேறினா தான் உண்டு. சரி நம்மளும் போய் அவனுக்கு கம்பெனி குடுப்போம். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில பவதாரணி, சபரி, நிதிஷ், நிகிலேஷ் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் கேசவன், மகாலட்சுமி அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே எப்பவுமே ஹாப்பியா இருங்க. பாய் பாய்.